என்ன ஒரு ஆச்சரியம்! இத்தனை ஆண்டு காலமாக எந்த மனுஷனை பார்த்தாலும் என் மனதிலே ஆசை உருவாகாது. யாரை பார்த்தாலும் என் மனசாகப்பட்டது சஞ்சலப்படாது. இன்றைய தினமாக இந்த இரும்பாவனத்திலே யாரென்று தெரியவில்லை, என் கண்களுக்கு அழகாக, என் மனசுக்கு சந்தோஷமாக ஒருவர் காட்சியளிக்கிறாரே, என்ன ஒரு ஆச்சரியம்! இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அழகான முகத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்லையே. கண்களிலே காந்த பார்வை, அந்த காந்த பார்வையாகப்பட்டது. அந்த பார்வையோ என் உடம்பே பட்டவுடனே இந்த உடம்பில் இருக்கும் 3 மலைகளிலே ஒரு மலையே கரைந்து விட்டதே. இத்தனை ஆண்டு காலமாக இந்த வனத்திலே நடமாடும் ஜீவன் யார் இருந்தாலும் அவர்கள் அழைத்துக் கொண்டு வருவேன். அழைத்துக் கொண்டு வந்து எங்க அண்ணன் கொண்டு ஒப்படைப்பேன். அப்படி இன்றைய தினமாக இவரை பார்த்தவுடனே இவருடைய கண் பார்வை என் மீது பட்டவுடனே 3 மார்பிலே ஒரு மார்பு காணாமல் போய்விட்டது. சாமி, என்னே தெய்வமே, யார் நீ? என்ன இப்பொழுதுதான் பார்த்தால் தெய்வம்? ஆமா, உண்மையாகத்தான். நாங்கள் வசிக்கும் சாம்ராஜ்யமோ இடும்பாவனம். சரி. இந்த வனத்துக்கு சொந்தக்காரனோ இடும்பாசுரன். அவளுக்கு தங்கையாக நான் இடும்பின்னு சொல்லக்கூடிய மும்மல கமலக்கண்ணி. ஆமா. சரி, அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? இங்க நிக்காதீங்க. ஏன்? இந்த இடத்தை விட்டு முதலில் வேற இடத்துக்கு போங்க. காரணம் இதோ என் அண்ணனாக இடும்பாசுரனாகப்பட்டவர் அகோரமான கோபத்திலே மனிதனை கண்டால் போதும் உடனடியாக அடித்து கொன்றே சாப்பிட்டு விடுவான். அதற்காகத்தான் இந்த உயிரை விடுவதற்காக எனக்கு கொஞ்சம் கூட ஆசை கிடையாதுங்க. உன்னுடைய அண்ணா அப்பேறப்பட்டவனா? ஆமா. சரி, அதனாலே உன் அண்ணனுக்கு பயந்து கொண்டு சரி நான் இந்த இடத்தை விட்டு போக வேண்டுமா? ஆமாங்க. பேச கிடையாதுங்க. வேடிக்கையாக இருக்கிறது. சரி, உன்னை உங்க அண்ணனை மாதிரி எத்தனை கொம்பளை நான் பார்த்திருப்பேன். எவனா இருந்தாலும் சரி, மறுட்டு பார்க்கலாம். நானா அவனா என்று பார்க்கலாம். சாமி, இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு ஆணை இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்படியே பார்த்தாலும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. இன்றைய தினமாக உங்களை பார்த்தவுடனே உங்கள் மீது ஆசைப்பட்டேன். முதல் ஒன்ன வரட்டும், பிறகு பேசுவோம். இன்னும் மனக்காணும் போய் பார்த்து வரலாம். சொன்ன வேலையை விட்டுவிட்டு இங்கு யாரோட பேசிக் கொண்டிருக்கிறாய? யார் அவன்? ஏன் மறைத்து மறுத்து நிற்கிறாய்? அது ஒண்ணு இல்லைங்க. ஒருவர் வரும் பொழுது வழி மாறி வந்து விட்டார். அதற்காகத்தான் வழி அழைப்பு விடுறேன். இப்படியே போ சொல்லி. தங்கா, உனக்கு பொய் சொல்ல வராது. சரி, அப்படி பொய் சொன்னாலும் உன்னுடைய முகமானது எனக்கு காட்சி கொடுத்து விட்டது. இங்கே இருப்பது இவன் மட்டுமல்ல, மொத்தம் 6 பேர்கள் இருக்கிறார்கள். என்றைக்குமே இல்லாதவனுக்கு இன்றைய தினத்தில் அன்னாரிடத்தில் போய் சொல்லிவிட்டாய் அல்லவா? இனிமேல் வடிக்கு நீ எனக்கு தங்கை இல்லை, நான் உனக்கு அண்ணன் இல்லை. அடே, பெண்களை கண்டா அவரிடத்தில் ஆசை வார்த்தை காட்டி அவளை மாயாஜாலம் மந்திரஜாலம் செய்து வலைக்குள்ளே சிக்க வைத்து அவளை சின்னாவிண்ணம் ஆக்கலாம் என்று நினைத்திருக்கிறாயா? ஓடா முட்டாளே! ஏ கல்வா, யாரடா நீ? நானா? நான் தான் பாண்டுவார் தம்பி மதங்கொண்ட வீரச்சாரம். நீதான் பாண்டவர்களே ஒருவராக மதம் கொண்ட வீவனோ?
அங்கே படுத்திருப்பதெல்லாம் யார்? அது என் தாயார், என் தம்பிமார்கள், என் அண்ணன் அனைவற்ற பேர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை. இன்று தினத்தில் நல்லதொரு வேட்டைத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது. முதலிலே இதோ தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவரை சாப்பிடுகிறேன். கடைசியாக உன்னை சாப்பிடுகிறேன். என்னடா ஆச்சரியமா இருக்கிறது. இதோ என் தாயார், என் அண்ணன்மாரி அனைவற்ற பேரும் முதலில் அவனை சாப்பிட்டு விட்டு பிறகு என்னை சாப்பிடுகிறாயா? ஏய், உயிர் மீது ஆசை இருந்தால் ஓங்கார கூச்சலிட்டு ஓடிவிடு. இல்லையே உன்னுடைய உயிர் எவன் பதி சேர்த்து விடுவேன். சண்டாளா, ஏ மயிலே மயில இறங்கு போடவா. என்னுடைய தாயாரை, என் அண்ணன் தம்பி அனைவற்ற பேரையும் நீ சாப்பிடுகிறாயா? நான் சொல்லும் வார்த்தை கேட்டிருந்தால் உன்னோட உயிரானது போயிருக்க வேடா. அண்டையனை ஒளிந்தானவன். நாங்கள் அயர்ந்து நித்திரையாக இருக்கின்ற பொழுது ஏதோ சத்தமானது ஏற்பட்டதே. என்னப்பா நடந்தது? போக அடைபட்ட நாங்கள் அதானே ஆச்சரியமா இருக்கிறது. பாரடாவதத்திலே அழகிய மாளிகையிலிருந்தே நித்திரையாய் கொண்டிருந்தோம். இப்பேற்பட்ட அடர்ந்த கானகம், இந்த ஆரணிமான கானகத்திற்கு நாங்கள் எப்படி வந்தோம்? என்ன விஷயம் ஒன்றுமே புரியவில்லை. மகனே, என்னுடைய பெரிய தந்தையாருடைய மகனாகிய அந்த துரியோதனனுடைய சூழ்ச்சியாலே அரக்கமா மாளிகை கட்டி, அந்த அரக்கமா மாளிகையிலே இந்த ஐவரின் தாயார் 6 பேர்த்தி சேர்த்து அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அரக்கு மெழுகு தும்மலி என்று சொல்லக்கூடிய உருகும் பொருள்களை வைத்து நம்மளை தீ வைத்து கொள்வதற்காக சதி செய்து விட்டார். சண்டாள பாவி, அந்த சதி செய்தவனை அதனால் நாளை தினம், அதாவது இந்த பாண்டவருக்கு தீ வைத்து கொள்ளலாம்னு இருந்தா தந்திர மார்க்கமாக இன்று தினத்திலே அந்த அரக்கமா மாளிகைக்கு நானே தீ வைத்து விட்டு உங்களுக்கு தெரியாமல் படிக்கு உங்களை என் மால் மீது தோல் மீது தூக்கி கொண்டு வந்தேன். அப்படி பாடல் 5 பேருமா எடுத்துக்கொண்டு எங்கே வந்தால் இதோ 4 தூண்தான் ஒரு வீட்டுக்கானது இருக்கும். ஆனால் 5வது ஒரு தூணாக இருந்த அரக்க மாளிகை அப்பொழுது சந்தேகப்பட்டு என் கையிலே இருக்கக்கூடிய கதாயத்தாலை ஒரே அடி அடித்தேன். அந்த தூண் வழியாக பாதாள சுரங்கமானது வந்தது. அந்த சுரங்கத்திலே உங்களை 5 எடுத்து என் மார் மீது தோல் மீது போட்டுக் கொண்டு இங்கே இடுமாவளத்துக்கு வந்து விட்டேன்.
வாரணாவரத்தில் இருந்து இந்த இடும்பாவனத்திற்கு எத்தனையோ காதவழி தூரமானது இருக்கும். இவ்வளவு தூரம் இந்த பாதாள சுரங்கத்தை ஏற்பாடு செய்தது யார்? இதோ அதாவது என்னுடைய சிறிய தந்தையார் ஆகிய யார்? விதுர மகாராஜனுடைய மந்திரி தான் இந்த சுரங்க பாதையை அமைத்தார். சிற்ப சாஸ்திரி அப்பேற்பட்ட கணவனுடைய கையாலை வைத்து உன்னுடைய சிற்றப்பா இப்பேற்பட்ட நல்லதொரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்றால் ஆண்டவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டால் அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார், அமைத்து வைத்தார். அஸ்னாவரத்துடைய மதியுக மந்திரி என்று பெயர் பெற்றவர் உங்களுடைய பேரான பெரிய தந்தைக்கு மந்திரியாக இருப்பவர் விதுரன். அப்பேற்பட்ட உன்னுடைய தந்தை நம்மளுக்கு இப்பேற்பட்ட ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கிறார். சந்தோஷம் அடைந்தாலும் உன்னுடைய தந்தையார் மாண்டு மடிந்து விட்டாலும் உங்களுடைய தந்தையாருடைய ரூபத்துல உங்களுடைய சிற்றப்பா என்றுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அப்பொழுதே சந்தேகப்பட்டேன். எப்பொழுதுமே இந்த சாப்பாடானது இந்த அரமனையில் தான் எப்பொழுது செய்வார்கள். அப்பொழுது இந்த உருகும் பொருளை வைத்து இந்த அரமனைக்குள்ளாக வைக்காமல் படிக்கு அதான் அந்த புறத்தில் இருந்து சமையல் செய்யும் பொழுது எனக்கு சந்தேகப்பட்டது. அதனால்தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தேன். என் சிறிய தந்தையாரும் என்னிடத்தில் வந்து அவருடைய மந்திரி என்னிடத்தில் சொன்னார். அதனால்தான் தந்திர மார்க்கமாக உங்களை இங்கு அழைத்து வந்தேன். அப்படியா? கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்று தீ வைக்க நாள் குறித்திருந்தான். உன்னுடைய தம்பியாகப்பட்ட மதகிரி பீமசேனன் அவருடைய ஆற்றலினாலே பலத்தினாலே முன்தினமே இவனே தீ வைத்து நம்மளை காப்பாற்றி இருக்கின்றான். இருந்தாலும் மகனே, நம்முடைய இந்த மாளிகைக்கு நம்மளுக்கு தேவையான உபசரிப்பு செய்வதற்கு ஒரு வேடு வச்சியும் அவங்களுடைய 5 பசங்களும் நம்மளுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்ப பாக்க போனா உங்களுடைய பெரிய தந்தையார் செய்த சதி வேலை. அப்ப இந்த 6 பேரும் உங்களுடைய தந்தையாருடைய பார்வைக்கும் சண்டாள பாவி அந்த துரியோதனுடைய பார்வைக்கும் நாம தான் அது 6 பேரும் 6 பேருமே செத்து போயிட்டாங்க. இருப்பாங்க அங்க துரியோதனன் நாமதான் பாண்டவர் 5 பேரும் தாய் என்னுடைய தாயார் 6 பேரும் ஆண்டு மனித விட்டால் அரக்கமா மாளிகை என்று தேவாத மன்னாதி மன்னரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்க செத்தது அந்த பெண்ணுடைய பிள்ளைகள் 5 பேரும் அந்த தாய். ஆமா, இந்த 6 பேரும் தான் அரக்கமா மாளிகையிலே ஆண்டு மனித விட்டார்கள். சபாஷ். சரி தாயே, இருந்தாலும் இப்பொழுது இந்த இடத்திலே ஏதோ ஒரு மலையும் மோதுவது போல பயங்கரமான சத்தமானது கேட்டதே, அது யாருடைய சத்தம்? தாயே, இந்த நாட்டுக்கு சொந்தக்காரனாக இடும்பாசூரனானவன் இங்கே வந்து உங்களை சாப்பிட வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னான். இடிவேனாவனை இதுவே இருவரும் பெரிய மலையை மோதுவது போல இருவரும் பயங்கரமான சண்டையான செய்தோம், பயங்கரமான யுத்தம் செய்தோம். ஆனால் அந்த இடும்பாசூரனை என்னுடைய கதாயத்தால் அழித்தே கொண்டிருந்தேன். அண்ணா அண்ணா என்ற அழுகுறலோடு இடும்பாவனத்துக்கு சொந்தக்காரன் இடும்பாசுரன், அவளுக்கு தங்கையாகி என்னுடைய பெயரோ இடும்பி. அநியாயமாக எங்க அண்ணன் மாண்டு முடிஞ்சு விட்டாரா? ஐயோ ஐயோ
எனக்கு தந்தையும் இல்லை. ஒரே ஒரு உடன்பிறப்பாகிய என் அண்ணனாகிய இடுபாசுரனாகப்பட்டவர் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னை நாளொரு மேனியாக பொழுதொரு உண்ணமாக நலமோடு பார்த்து கொண்டு வந்தார். அநியாயமாக எங்க அண்ணன் என்னை விட்டு பிரிஞ்சு போய் நான் அதே இருக்கிறேனே அண்ணா. பாத்துக்குவாங்க, எனக்கு யாரு பாதுகாப்பா இருப்பாங்க? ஒண்ணுமே தெரியவில்லையே. அழுக வேண்டாம். இந்த தினத்திலே கூட பிறந்த அண்ணனையும் மாண்டு மடிந்து விட்டா அனாதியாக நான் மட்டும் தனிமையிலே நான் இருக்கிறேன், நான் எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணானவனும் அழுது கொண்டு இருக்கிறாரே. இந்த பெண்ணுக்கு என்னமா வழி காட்டுவதும் அம்மா இருந்தாலும் உன்னுடைய மனதிலே என்ன தோன்றுகிறது? என் உடம்பிலே இருக்கும் உச்சத்தை நோக்கிய உத்தமர் இவர். ஓஹோ, இவர் மீது நீ காதல் கொண்டிருக்கிறாய். ஆமா. அப்படியா? இவர் கண் பார்வையின் மீது பட்ட உடனே என் உடம்பிலே உள்ள ஒரு மார்பாகப்பட்டது திடீர் மாயமாகப்பட்டது. அதனாலே சிவன் கொடுத்த வரமாகப்பட்டது. என்னைக்கு ஒருவர் வந்து உன் மேல ஆசைப்படுறாங்களோ அப்பொழுது அந்த ஆசைப்பட்ட காரணமாக மார்பாக மறைஞ்சு போயிடும். அவர் தான் அவனுடைய கணவர். அப்படி என்று சிவன் கொடுத்த வரமாகப்பட்டது இன்றைய தினமாக இவர் மூலியமாக இந்த உடம்பு விலகி போச்சு. அன்று கொடுத்த வரம் இன்று பழித்து விட்டது. இவர் மீது காதல் கொண்டிருக்கிறார். காதல் கொண்டு விட்டு மகனே, அதனாலே எனக்கு அவருக்கும் திருமணம் செஞ்சு வைங்க. கண்ணே மகனே, உன்னுடைய தாயானவள் உனக்கு என்றுமே நான் நல்லதுதான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாய் தந்தை இல்லாத இந்த பெண்ணிற்கு இவளுடைய அண்ணன் தான் இத்தனை நாள் பேணி காத்து வந்தான். இப்பொழுது அவனும் கிடையாது. இந்த பெண்ணானவளுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை எப்படி நடத்துவது? அதனால அவள் உன்னை நம்பி இருக்கிறார், உன் மீது ஆசை வைத்திருக்கிறார், உன் மீது காதல் கொண்டிருக்கிறார். அதனால இந்த பெண்ணை நீ கல்யாணம் செய்யப்பா. இந்த பெண்ணானவள் அண்ணனை பிரிந்து அனாதை போல் இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இதோ கமல கன்னியாகப்பட்டவர் சாதாரண பெண் கிடையாது. சிவன் கொடுத்த வரத்திலே முக்காலத்தை கழித்து இப்படி சொல்லக்கூடிய திறமை இருக்கிறது. நடந்த காலம், எதிர்காலம், கடந்த காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலத்தை கணிக்க தன்மை அந்த சிவனாகப்பட்டவர் எனக்கு வரத்தி கொடுத்திருக்கார்கள். அதனால இந்த மும்முல கமல கன்னி உங்க கூட இருந்தா உங்களுக்கு நன்மை பிறக்க என்னுடைய நம்பிக்கை. ஆமா, அது மட்டுமா இந்த உலகத்தில் சுத்தி வரக்கூடிய மகா நாரதரோ ஒரு நொடிக்குள் உலக சுத்துவார். நாரதனானவன் சஞ்சாரி. ஒரு நொடிக்குள் இந்த உலகத்தை சுற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஆனால் இந்த மும்மல கமல கண்ணியோ அரை நொடிக்குள்ள இந்த உலகத்தையே சுட்டிக்கிறது. அப்படிப்பட்ட வரமாகப்பட்டது சிவன் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா போதும், உடனடியாக என் கிருபையாலே அரை நொடிக்குள்ள இந்த உலகத்தையே சுற்றி விடுவேன். அப்படியா? அப்படி என்றால் நீ சொல்வதை நாங்கள் நம்புவதாக இருந்தால் இதற்கு முன்பாக எங்களுக்கு நடந்த விஷயத்தை உன்னால் எடுத்து சொல்ல முடியுமா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலத்துக்கு கிடைக்கிற பொய் சொல்லைய இருந்தாலும் கடந்த காலம் எங்களுக்கு என்ன ஆனது என்பதற்காக உங்களுக்கு ஒரு அறிக்கை சொல்றேன். இதோ பாண்டவர் 5 ஒன்றாக சேர்ந்து இந்த தாயாக நெய்யி சுந்தமதி 5 ஒன்றாக சேர்ந்து விருந்து மாளிகை என்று சொல்லக்கூடிய விருந்து மாளிகைக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அப்படி அழைப்பு கொடுக்கும் தருவாயில் உங்களுக்கு தனியாக ஒரு கூடாரம். எப்படிப்பட்ட கூடாரம்? இதோ எளிதிலே தீப்பற்றக்கூடிய அரக்கு, திப்பிலி, மெழுகு, சணல் என்று சொல்லக்கூடிய இந்த அரக்கினால் செய்யப்பட்ட மாளிகைக்குள்ள இந்த 6 பேரை விட்டுட்டாங்க. சரி, ஓய்விடுங்க, இது ஓய்வெடுக்கும் அறை, இந்த அறைக்குள்ள ஓய்விடுங்க அப்படி என்று தந்திரமான முறையில துரியோதனனை சூழ்ச்சி செஞ்சு இவங்களை அங்க விட்டு விட்டார்கள். அதே காரணமாக சமையலாகப்பட்டது இங்க செய்யல, தூரமா செஞ்சாங்க. இதோ இந்த அரக்கு மாளிகைக்குள்ள, இந்த மாளிகைக்குள்ள சமையல் செய்வாங்க. ஏன் சமையல் தூரமா செய்யறாங்க அப்படி என்று என் கணவனாக வரப்போற இந்த பீமசனாகப்பட்டது சற்று கருத்து வந்தது. மடப்பள்ளி அங்கே இருக்கிறது. ஆமா ஆமா, தங்குமிடம் இங்கே, மடப்பள்ளி அங்க இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படி என்று இவர் ஒரு நாள் முழுவதும் தூக்கமே வரவில்லை. சரி,
ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிறது, நம் உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது அப்படி என்று ஒரு நாள் முழுவதும் தூங்கவே கிடையாது. அதனாலே நாளைதான் நெருப்பு வைப்பாங்க. அதனால இன்றே நாம் நெருப்பு வைத்துவிட்டு தப்பித்து போய்விடலாம் அப்படி என்று அந்த அரக்கு மாளிகைக்கு இவரோ தெய் வைத்து விட்டு உங்களை தப்பிக்க வைத்து விட்டார். அடுத்த இடத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக சேரும் பொழுது வியாசர் பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த வியாசராகப்பட்டவர் அனைவரும் சந்திப்பார். அப்படியா? ஆமா. அம்மா, இப்பொழுது நாம கடந்து வந்த காலத்தையும் இதற்கு எதிர்காலம், இதற்கு அப்புறம் என்ன நடக்கும், என்ன நடப்பது, வியாசர் பகவான் நம்மளை சந்திப்பார் என்ற எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் முடிந்து போன விஷயத்தையும் சொல்லி இருக்கின்றார். இருந்தாலும் இதுக்கு மேல நடக்கக்கூடிய விஷயமானது தெரிந்திருக்கின்றது. உண்மைதான். இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக என்னுடைய இளைய மகன் மதகிரி பீமசேனனை இப்பொழுது நான் கல்யாணம் செய்வதாக இருந்தாலும் அவனிடத்துல ஒரு சம்மதம் கேட்கணும் இல்லையா? பேச மாட்டேங்கிறாரு. அப்படியா? தாய் சொல்லை தட்டாத பிள்ளை. அதனால மகனே, தாயே, உன்னுடைய மனதில் தோன்றியதை சொல்லப்பா. அம்மா, உன்னுடைய வார்த்தை எப்பொழுது தட்டி கழித்ததில்லை. இருந்தாலும் ஒரு விஷயம் அல்லவா, இந்த பெண்ணை இவரோட அண்ணாரை நானே அடித்து கொன்று விட்டேன். இப்போது அனாதை போல இருக்கிறார். அப்படி நான் திருமணம் செய்வதா இருந்தால் எனக்கு மூத்தவர் அண்ணார் தர்மராஜர் இருக்கிறார். அவருக்கு திருமணம் செய்யாமல் படிக்கு நான் எப்படி அம்மா இந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியும்? உலகத்தோர் மக்கள் எல்லாம் என் அண்ணாரை பத்தி தவறாக பேசுவார்கள். அதனால அந்த இழிவு சொல் வரக்கூடாது. என் அண்ணாருக்கு திருமணம் முடிந்தால் அடுத்த கணமே இந்த பெண்ணை நான் திருமணம் செய்கிறேன். ஆமா அம்மா. கமலக்கண்ணி, இந்த வார்த்தைக்கு நான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. நீயோ முக்காலத்தையும் அறிந்தவள். இந்த விவாகம், அதாவது கல்யாண விவாகத்திற்கு நீ சரியான பதில். என்னுடைய மூத்த மகன் யுதிஷ்டருக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கின்றான். அண்ணன் இருக்கும் பொழுது தம்பி எப்படி திருமணம் செய்வது என்று இது அரச குலத்தின் மரபா அப்படி என்று கேட்கின்றான். இதற்கு ஏதாவது ஆலோசனை வழி இருக்கிறதா என்று சொல். இதோ அதற்கு முன்பதாக அண்ணனுக்கு திருமணம் செய்தா இருந்தால் இதோ முருங்கை என்று சொல்லக்கூடிய அந்த முருங்கை கொண்டு வந்து தருவருக்கு கல்யாணம் செய்தால் அது கல்யாண முருங்கையாக மாறி போய்விடும். அதாவது இந்த இடும்பாவனத்திலே காட்டு முருங்கையானது இருக்கின்றது. இந்த காட்டு முருங்கைக்கு கல்யாணம் செய்த அந்த செய்ததுக்கு அப்புறம் அது கல்யாண முருங்கையாக மாறிவிடும். அதனால சீக்கிரமாக சென்று அந்த முருங்கை காட்டு முருங்கைக்கு தருமருக்கும் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து. அப்படியா? இதோ ஏற்பாடு செய்கிறேன். அம்மா, தேவனுக்கு கல்யாணம் செய்வது உண்மையாக இருந்தால் இந்த தர்மராஜனானவன் இந்த காட்டு முருங்கைக்கு கல்யாணமா, அதாவது தாலி கட்ட வேண்டும். அவர்தானே அதுக்கும் தாயே திருமணம் செய்தான திருமணம் செய்கிறேன். நீ நினைத்தது போலவே காட்டு முருங்கைக்கு இந்த தர்மராஜன் நான் தாலி கட்டி விட்டேன். அதாவது காட்டு முருங்கைக்கு இந்த யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மராஜன் தாலி கட்டினாலதான் இன்றைய தினத்துல காட்டு முருங்கையாக இருந்தது. இன்றைய தினத்துல கல்யாண முருங்கை என்று சொல்றோம். கல்யாண முருங்கைய இங்க பார்க்க முடியாது. வனப்பகுதிக்கு போனா நிச்சயமாக கல்யாண முருங்கை பார்க்கலாம். மரம் பெருசாக இருக்கும், ஆனா ஒரு பாரம் இருக்காது. வீட்டு இல்லாத அந்த மரமாகப்பட்டதான் கல்யாண முருங்கை. அன்றைய தினத்துல காட்டு முருங்கையாக இருந்தது. இன்றைய தினத்துல கல்யாண முருங்கை. தர்மர் கல்யாணம் செய்ததுனால சரிப்பா. இருந்தாலும் இப்பொழுது உனக்கு மனசஞ்சலம் எதுவும் இல்லதானே? அதனால இந்த இருவருக்கும் இப்பொழுதே ஏதோ திருமணம் செய்யும்.
இருந்தாலும் நீங்க நினைத்தது போலவே தருமருக்கு திருமணம் முடிந்தது, தேவனுக்கு திருமணம் முடிந்தது. அதாவது மாணவர்கள் 5 பேருமே மாணவர்கள் 5 பேருமே இதுக்கு மேல எங்க இருப்பது? இந்த பாண்டவர்கள் அந்த துரியோதனுக்கு 5 பேருமே செத்து போயிட்டாங்க. தாயார் குந்தமா தேவியோட 6 பேருமே செத்து போயிட்டான்னு சொல்லி துரியோதன் அங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா பாண்டவர் 6 பேருமே நம்ம உயிரோடு இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த உரண்ட காலமாக எங்கே வாழ்வது தாயே? உண்மைதான் மகனே. அம்மா அதற்கு முன்பதாக அதாவது மதகிரி பீமசேனனுக்கும் கமலக்கண்ணிக்கும் கல்யாணம் நடந்து கடோத்கஜன் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு குழந்தையானது பிறக்கின்றது. ஆமா, பிறக்கின்ற பொழுது இந்த அம்மா கமலக்கண்ணி, அம்மா அதாவது அத்தை, நீங்களும் இப்பொழுது இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடம் நீங்க போக போறீங்க. உங்களுடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லாம இருக்குது. உங்களுடன் நான் இருக்க முடியாது. அதனால நீங்கள் அஸ்னாபுரம் போங்க சில காலம் கழிச்சு. ஆனா அது வரைக்கும் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உடனடியாக உங்களுடைய கண் முன்னாடி நான் தென்படுவேன், என் மகனை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலக்கண்ணி ஆனவள் தன்னுடைய கணவனிடத்துல விடைபெற்று விட்டு இப்பொழுது நம்மளை விட்டு பிரிய போகிறார். உண்மைதான். இதோ உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மா கமலக்கண்ணி என்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தால் உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து எதுவாக இருந்தாலும் அப்பொழுது கண்முன்னே காய்ச்சலித்து நம்முடைய பேரப்பிள்ளை உங்களுக்கு மகன். மகன். ஆமா. இருந்தாலும் மகனை பிரிந்த வருத்தத்திலே இருப்பான், மனைவியை பிரிந்த வருத்தத்திலே இருப்பான். ஆமா. இருந்தாலும் நம்மளுக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்திலையும் ஒரு நல்லது. சரி, இருந்தாலும் அதாவது கமலக்கண்ணி சொன்னதை போல வியாசர் பெருமாளுடைய குரலானது கேட்கின்றது. என்ன சொல்கிறார் என்று எதிர்பார்ப்போம். அப்படியா? யாரு? உங்களுடைய பாதத்திற்கு இந்த குந்தமா தேவியும் என்னுடைய மக்கள் ஐவராஜாக்களும் அநேக கோடி வந்தனம் செய்கிறோம் சுவாமி. மகளே குந்தமாதேவி, பாண்டவர்கள் 5 பேரும் சேர்ந்து இனிமேல் படிச்சு இந்த இடுமாவனத்தில் இருக்க வேண்டாம். இந்த வனத்தை விட்டு அடுத்த வனமாகப்பட்ட 300 மங்கலம் என்று சொல்லக்கூடிய நகரம் இருக்கிறது. அந்த 300 மங்கலத்து நகரத்திற்கு சென்று அங்கள் பாப்பரடி அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமண பெண்ணார்கள் இருப்பார்கள். அந்த இடத்துல தஞ்சம் எடுத்து விட்டால் இன்னும் நாட்களுக்கு உங்களுக்கு வாழ்வதற்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அம்மா. அதனால 300 மங்கலம் பாப்பரடி அம்மா வீட்டுக்கு போங்கள். அதாவது கமலக்கண்ணி சொன்னதை போல வியாசர் பகவான் ஆனவர் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்தார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? என்னுடைய மந்திர சக்தியால உங்களுக்கு அந்தனர் பிராமணர் வேடமானது கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு ராஜகுலத்துல நாம இருக்கிறோம், அரச குலத்து மன்னர்களாக இருக்கிறீங்க. வியாசருடைய மந்திர சக்தியால நாம எல்லாருமே 5 பேருமே பிராமணர்கள் போல ஐயரை போல தோற்றமானது அவருடைய மந்திர சக்தியால நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்பொழுது இந்த வனத்துல நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த வனம் ஏக சக்கர வனம். அந்த ஏக சக்கர வனத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 300 மங்கலம். ஆமா, இந்த 300 மங்கலத்துல ஒரு கிராமத்துல அக்ரஹாரத்திற்குரிய பாப்பனார் வீதி. ஆமா, பிராமணர் வீதியில பாப்பர்னி அம்மா இருக்கிறது. ஆமா, அந்த அம்மாவுடைய குடிலில பந்தசாலையில நாம சில காலம் தங்கியிருந்து விட்டு அதற்கு பிறகு என்ன நடப்பது விதிப்பயன் நடக்கட்டும். இப்பொழுது நாம யாசகம் பிச்சை எடுத்து ஒரு நாடாளக்கூடிய அரசர்கள் ஒரு கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. வியாசர் பகவான் சொன்னதை போல இந்த பாப்பர்னி அம்மா வீட்டுல நாம அடைக்கலமாக இருக்க வேண்டும். அதனால அம்மா இந்த முன்னூத்தி அம்மா நாங்களும் அதாவது அந்தணர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று யாசகம் கேட்டு அதிலே வரக்கூடிய அந்த சாப்பாட்டை உண்டு நாங்கள் வயிறு பிழைக்கின்றோம். உங்களுடைய குடில் அதாவது வீட்டிலே
எங்கள் 6 பேருக்கும் இடமானது கொடுத்து சில காலம் உங்களுடைய வீட்டுல நாங்க தங்கி இருந்துட்டு போக அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமாம்மா. அம்மா இதோ நானே பெரும் கஷ்டத்துல துயரத்துல இருக்கிறேன்மா. அப்படியா? ஆமா. என்ன காரணம் தெரியுமா? இன்றைய தினத்திலே இந்த 300 மங்கலத்தில் ஆண்டு வரக்கூடிய பக்காசூரனுக்கு 7 வண்டி சாதம் 7 வண்டி குழம்பு ஒரு நரபலியானது கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினத்திலே என்னுடைய மகனாகப்பட்ட என்னுடைய மகனா நரபலிக்கு சாப்பாடானது எடுத்துட்டு போகணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்துல இருக்கும் பொழுது நீங்க வந்து எனக்கு உதவி செய்ய கேட்கறீங்களே, நியாயமா? அம்மா நீங்கள் இருப்பதோ 300 மங்கலம் இந்த கிராமத்துல அக்ரஹாரத்துல இருக்கிறீங்க. இந்த அக்ரஹாரத்து மக்கள் எல்லாம் அருகிலே இருக்கக்கூடிய ஏக சக்கர வனம், இந்த வனத்திலே வாழக்கூடிய பகாசூரன் என்ற கொடிய அரக்கன், அவனுக்கு ஒவ்வொரு நாளும் 7 வண்டி சாதம் 7 எருமக்கடா ஒரு நரபலி, அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போற ஆளு அவனுக்கு நரபலியாக வேண்டும். இது வந்து அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு வழக்கம். ஆனால் இன்றைய தினமாக உங்களுடைய முறை, இன்னைக்கு வந்து உங்களுடைய பையன் சாப்பாடு கொண்டுகிட்டு போகணும், உங்களுக்கு என்று ஒரே ஒரு மகன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறீங்க. ஒரே ஒரு மகனை பெத்து இவனுக்கு நரபலிக்கு அனுப்புறதா அப்படின்னு நீங்க கலக்கப்பட வேண்டாம். அம்மா நீங்கள் எங்களுக்கோ அடைக்கலம் கொடுத்து இருக்கிறீர்கள், தெய்வத்தை போல நான் உங்களை நினைக்கின்றேன். ஆனால் எனக்கு இருப்பதோ 5 ஆண் மக்கள். உங்களுக்கு இருப்பது 5 பசங்க இருக்கிறாங்க. சரி, 5 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் இல்லைனாலும் எனக்கு இன்னும் 4 பசங்க இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் நீங்கள். ஆமா, எங்களுடைய உயிரை காத்த உத்தமர்கள். சாப்பாடுக்கு வழி இல்லாத உங்களுடைய வீட்டுல நாங்க வந்து அடைக்கலமாக இருக்கிறோம். அதனால நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். என்னுடைய மகன் ஐவராஜாக்களில் ஒரு மகனை நான் இப்பொழுதே அனுப்பி வைக்கிறேன். அவன் என்னுடைய மகன் சாதம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். கவலைப்பட வேண்டாம். சரி, ஆகட்டும். இருந்தாலும் தங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யணும். உடனே முடிச்சிருக்குமா? வீட்டுக்கு வந்தவர்களை எப்படி இப்படி அனுப்புவது? இன்னும் எனக்கு மென்மேலும் பெரிய துயரத்தை ஏற்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்றீங்களா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது என்னுடைய மகனை பீமசேனனை அனுப்பி வைக்கிறேன். ஆகட்டும், போயிட்டு வாமா. நம்மளுக்கு தங்குவதற்கு இடமும் நல்ல ஒரு பெண்ணானவள், உண்ணுவதற்கு சாதமும். ஆமா, அது குறிப்பாக வயதான ஒரு பெண்ணாக இருந்தனால இந்த பாண்டவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்திருக்கு தாயானவர். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும், மறக்க கூடாது. அதனால நம்மளுக்கு இப்பேற்பட்ட தங்குவதற்கு இடமும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கொடுத்த இந்த பார்ப்பரணி அம்மாவிற்கு நாம ஒரு உபதேசம்னா இதுதான் செய்யணும். அதாவது உன்னுடைய தம்பியா விளங்கக்கூடிய மதகிரி விமச்சேனன் யாருக்கு அங்காத சிங்கம். அப்படி இருக்கும் பொழுது புலிக்கு பிறந்தது ஒருபோதும் பூனையாக, அது போல உடனடியாக அந்த பகாசுரன் இந்த அக்ரஹாரத்திற்கு அருகிலே ஏக சக்கர வனமானது இருக்கின்றன. அந்த வனத்திலேதான் அவன் வாழ்ந்து வருகிறான். உடனடியாக 7 வண்டி சாப்பாடு தயார் செய்து 7 எருமகளா அதில் ஏற்றிக்கொண்டு நீ வந்து அவனுக்கு சாதமானது கொண்டு போக வேண்டும். அவன் எவனா இருந்தாலும் சரி, இப்பொழுது 7 வண்டி சாதம் 7 எருமக்கடா நாடும் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறேன். அவனா நானா என்று பிறகு பார்ப்போம். அப்படி போய் கொண்டு அவனுடைய உயிரை பறித்து விட்டு இந்த அக்ரஹார மக்களுக்கு விடுதலையானது நீ கொடுக்க வேண்டும். ஆகட்டும் தாயே, உங்களுடைய ஆணை பிரகாரமாக என்னுடைய ஆசை என்றுமே உனக்கு உனக்கு 7 வண்டி
சாதம் 7 எறும்புக்களை கொண்டு வந்து உனக்கு கொடுத்தால் நீ சாப்பிடுவேன் என்று நினைத்தாயா? சண்டாள பாவி, ஒரு நாளும் ஆகாது. இந்த 7 வண்டி சோறு 3 உருண்டையாக செய்து நான் தின்றுவிட்டு என்ன செய்கிறேன் என்பார்.